வணக்கம். திருக்குறள் காமத்துப்பால் நலம் புனைந்துரைத்தல். குறள் 1111. நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். அனிச்சம்பூவே, நீ எல்லா பூக்களிலுமே மென்மையால் சிறந்த இயல்பை உடையை வாழ்ந்து போ. ஒன்று உனக்கு தெரியுமாம், என்னால் விரும்பப்படும் என் மனைவி உன்னை காட்டிலும் மென்மையானவள். அனிச்ச மலரின் மென்மையை புகழ்ந்து பாராட்டுகிறேன். ஆனால் அந்த மலரை விட மென்மையானவள் என் காதலி. அனிச்சம்பூவே, நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கின்றாய், நீ வாழ்க. யாம் விரும்பும் காதலி உன்னைவிட மெல்லிய தன்மை கொண்டவள். குறள் 1112. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே, இவள் கண் பலர் காணும் பூவொக்கும் என்று. நெஞ்சே, நான் ஒருவனே காணும் என் மனைவியின் கண்கள் பலரும் காணும் பூக்களைப் போல் இருக்கும் என்று எண்ணி மலர்களைக் கண்டு மயங்குகிறாயே. மலரைக் கண்டு மயங்குகின்ற நெஞ்சமே, இவருடைய கண்ணைப் பார். பலரும் கண்டு வியக்கும் மலராகவே திகழ்கிறது. நெஞ்சமே, இவளுடைய கண்கள் பலரும் காண்கின்ற மலர்களை ஒத்திருக்கின்றன என்று நினைத்து ஒத்த மலர்களைக் கண்டால் நீ மயங்குகின்றாய். குறள் 1113. முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேளுண்கண் வேய்த்தோ வளர்ட்டு. மூங்கில் போன்ற தோளை உடைய அவளுக்கு மேனி இளந்தளிர், பல்லோ முத்து, உடல் மணமோ நறுமணம், மையூட்டப்பெற்ற கண்களோ வேல். முத்து பல்வரிசை மூங்கிலணைய தோள் மாந்தளிர் மேனி மயக்கமூட்டும் நறுமணம் மையெழுதிய வேல் விழி, அவளே என் காதலி. மூங்கில் போன்ற தோளை உடைய இவளுக்கு தளிரே மேனி, முத்தே பல், இயற்கை மணமே மணம், வேளே மையுண்ட கண். குறள் 1114. காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும். குவளை பூக்களால் காண முடியுமானால் சிறந்த அணிகளை பூண்டிருக்கும் என் மனைவியின் கண்ணைப் போல தாம் இருக்க மாட்டோம் என்று எண்ணி நாணத்தால் தலைகுனிந்து நிலத்தை பார்க்கும். என் காதலியை குவளை மலர்கள் காண முடிந்தால் இவள் கண்களுக்கு நாம் ஒப்பாக முடியவில்லையே என தலை குனிந்து நிலம் நோக்கும். குறள் 1115. அனிச்சப்பூ கால்களையான் பெய்தான் துகப்பிற்கு நல்ல படாபறை. என் மனைவி தன் மென்மையை எண்ணாமல் அனிச்சம்பூவை அதன் காம்பின் அடிப்பகுதியை களையாமல் அப்படியே சூடிவிட்டாள். அதனால் நொந்து வருந்தும் இவள் இடுப்பிற்கு நல்ல மங்கள ஒளி
இனி ஒலிக்காது. அவளுக்காக நல்ல பறை ஒலிக்கவில்லை. ஏனெனில் அவள் இடை ஒடிந்து வீழ்ந்து விட்டாள். காரணம், அவள் அனிச்ச மலர்களை காம்பு நீக்காமல் தலையில் வைத்து கொண்டதுதான். குறள் 1116. மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன். அதோ நிலவிற்கும் என் மனைவியின் முகத்திற்கும் வேறுபாடு தெரியாது நட்சத்திரங்கள் தாம் இருந்த இடத்திலிருந்து இடம் விட்டு கலங்கி திரிகின்றன. மங்கையின் முகத்திற்கும் நிலவுக்கும் வேறுபாடு தெரியாமல் வெண்மீன்கள் மயங்கி தவிக்கின்றன. வெண்மீன்கள் திங்களையும் இவருடைய முகத்தையும் வேறுபாடு கண்டு அறிய முடியாமல் தம் நிலையில் நிற்காமல் கலங்கி திரிகின்றன. குறள் 1117. அருவாய் நிறைந்த அவிழ்மதி போல மறுவுண்டோ மாதர் முகத்து. நட்சத்திரங்கள் ஏன் கலங்க வேண்டும்? தேய்ந்து முழுமை பெறும் ஒளிமிக்க நிலாவில் இருப்பது போல என் மனைவியின் முகத்தில் மறு ஏதும் உண்டா என்ன? தேய்ந்தும் வளர்ந்தும் ஒளி பொழியும் நிலவிலுள்ள சிறு களங்கம் கூட இந்த மங்கை நல்லாள் முகத்தில் கிடையாதே. குறைந்த இடமெல்லாம் படிப்படியாக நிறைந்து விளங்குகின்ற திங்களிடம் உள்ளது போல் இந்த மாதர் முகத்தில் களங்கம் உண்டோ? இல்லையே. குறள் 1118. மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. நிலவே நீ வாழ்க. என் மனைவியின் முகம்போல் நான் மகிழும்படி ஒளி வீசுவாய் என்றால் நீயும் என் காதலை பெறுவாய். முழுமதியே, என் காதலுக்குரியவளாக நீயும் ஆக வேண்டுமெனில் என் காதலியின் முகம்போல ஒளி தவழ நீடு வாழ்வாயாக. திங்களே, இம்மாதரின் முகத்தைப் போல உன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் இவள் போல் என் காதலுக்கு உரிமை பெறுவாய். குறள் 1119. மலரென்ன கண்ணால் முகமுத்தியாயின் பலர்காணத் தோன்றல் மதி. நிலவே, மலர் போன்ற கண்ணை உடைய என் மனைவியின் முகம் போல ஆக நீ விரும்பினால் நான் மட்டும் காணத் தோன்று, பலரும் காணும்படி தோன்றாதே. நிலவே, மலரனைய கண்களை உடைய என் காதல் மங்கையின் முகத்திற்கு ஒப்பாக நீ இருப்பதாய் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டுமேயானால் அந்த போட்டியில் நீ தோல்வியுறாமல் இருந்திட பலரும் காணும்படியாக நீ தோன்றாது இருப்பதே மேல். திங்களே, மலர் போன்ற கண்களை உடைய இவளுடைய முகத்தை ஒத்திருக்க விரும்பினால் நீ பலரும் காணும்படியாக தோன்றாதே. குறள் 1120. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சிப் பழம். உலகம் மென்மைக்குச் சொல்லும் அனிச்சம்பூவும் அன்னப்பறவையின் இளஞ்சிறகும் என் மனைவியின் பாதங்களுக்கு நெருஞ்சிப்பழம் போல வருத்தம் தரும். அனிச்ச மலராயினும் அன்னப்பறவை இறகாயினும் இரண்டுமே நெருஞ்சி முள் தைத்தது போல் துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு என் காதலியின் காலடிகள் அவ்வளவு மென்மையானவை. அனிச்ச மலரும் அன்னப்பறவையின் இறகும் ஆகிய இவைகள் மாதரின் மெல்லிய அடிகளுக்கு
நெருஞ்சிமுள் போன்றவை. நேயர்களே, அடுத்த அதிகாரத்தை அடுத்து வரும் வீடியோவில் காணலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள் உங்களை வந்தடைய உதவி புரியுங்கள். நன்றி, வணக்கம்.